டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் உறவுகளே, இணைந்திருக்கின்றோம் டான் தமிழொலியினுடைய இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு. இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமையாக அமைந்திருக்கிறது. இன்றைய நாளிலும் எங்களுடைய கழகத்துக்கு வளமை போன்று இளநாடு, தினக்குரல், உதயன் மற்றும் வலம்புரி ஆகிய பத்திரிகைகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன என்ற விடயத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டு நாடளாவிய ரீதியிலே இன்றைய தினம் பல்வேறுபட்ட தொழிற்சங்கங்களும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தற்போதைய விலைவாசி உயர்வு, அதே போன்று பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு கோரியும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பதவியிலிருந்து விலகுமாறு கோரியும் இந்த தொழிற்சங்க போராட்டம் நாடளாவிய ரீதியிலே முன்னெடுக்கப்படுகிறது. பல்வேறுபட்ட தொழிற்சங்கங்களும் கூட்டாக இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அரசு, அதே போன்று தனியார் துறைகளினுடைய தொழிற்சங்கங்களும், குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது ஆசிரியர்களுடைய தொழிற்சங்கங்கள், அதிபர்களுடைய தொழிற்சங்கங்கள் என்றவாறாக அந்த தொழிற்சங்கங்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்குகிறார்கள். தனியார் துறையை எடுத்துக்கொண்டால் தனியார் போக்குவரத்து துறை இந்த போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறது. இவ்வாறு நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தொழிற்சங்கங்களும் இணைந்ததாக இன்றைய நாளிலே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. பல்வேறுபட்ட இடங்களிலும் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருப்பதான தகவல்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பாடசாலைகளினுடைய கற்றல் செயற்பாடுகளும் இன்று ஸ்தம்பிதமான நிலைமையில் சென்றிருப்பதையும் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பாடசாலைகளுக்கு மாணவர்களுடைய வருகை வெகுவாக வீழ்ச்சியடைந்திருக்கிறது. காரணம், அதிபர் ஆசிரியர்களும் இந்த தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக பாடசாலைகளுக்கு மாணவர்களுடைய வருகை மிக வெகுவாக குறைபடைந்திருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கடந்த வாரத்திலும் இவ்வாறான ஒரு தொழிற்சங்க போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தார்கள் அதிபர் ஆசிரியர் சங்கம். தொடர்ச்சியாக நாட்டினுடைய நெருக்கடிகளுக்கு தீர்வு காண கோரி நாடளாவியதிலே பல்வேறுபட்ட போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் கூட அந்த போராட்டங்கள் வெற்றியை தருகின்றனவா என்றால் அவை வெற்றியை தரவில்லை என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த போராட்டங்களுடைய பிரதிபலிப்புகளாக இருக்கிறது. சாமானிய மக்கள் தான் இந்த போராட்டங்களினால் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக தனியார் போக்குவரத்து துறை இயங்கவில்லை என்கின்ற போது இன்று காலையில் கூட அவதரித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. வீதிகளிலே வைத்தியசாலைகளுக்கு செல்வதற்காக காத்திருந்த பலர் வீதிகளிலே காத்திருந்தார்கள். அதாவது இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பேருந்து சேவைகளிலே பயணித்த பெரும்பாலான வயோதிபர்கள், அதே போன்று நோயாளர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் இவர்கள் வைத்தியசாலைக்காக தங்களுடைய மாதாந்த சிகிச்சைகளுக்கு செல்ல வேண்டியவர்களாக இருந்தார்கள். இவ்வாறு பெருத்த சிரமத்துக்கு மத்தியில் தான் இன்றைய நாள் சாமானிய மக்களுக்கு அமைந்திருக்கிறது. அதாவது சாமானிய மக்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கோரித்தான் இந்த தொழிற்சங்க போராட்டம் இடம்பெறுகிறது என்பதற்கு மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லை. ஆனாலும் கூட அவற்றுடைய பாதிப்புகளையும் இந்த சாமானிய மக்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டிக் கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக பத்திரிகைகளினுடைய முதன்மை செய்திகள் தொடர்பாக உங்களுக்கு தரலாம். அதன் அடிப்படையில் ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்திகளை முதலிலே நாங்கள் பார்க்கின்ற போது மிக குறைந்த விலையில் இலங்கைக்கு எரிபொருள் முன்பிருக்கிறது. ரஷ்ய அரசாங்கம் குணவன்ச தேரருக்கு அறிவிப்பென்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக தேரர் ஒருவர் மூலமாக இந்த எரிபொருளை குறைந்த விலையிலே கொடுக்கின்ற தகவலை ரஷ்ய அரசாங்கம் எடுத்திருப்பதாக அந்த செய்தி இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எல்லா குணவன்ச தேரர் அந்த விடயங்களை தெரிவித்தார். இலங்கைக்கு மலிவு விலையில் எரிபொருளை வழங்க ரஷ்ய பிரதிநிதிகள் எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறார்கள் என்று எல்லா குணவன்ச தேரர் தெரிவித்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நான் நினைக்கின்றேன் ரஷ்ய அதிகாரிகளை பொறுத்தவரையில் அவர்கள் இலங்கையினுடைய கட்டமைப்புகளை சரிவர புரிந்து தங்களுடைய விடயங்களை நகர்த்துகின்றார்கள் போல இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் என்னதான் வாக்குரிமை மூலமாக, ஜனநாயக மூலமாக ஆட்சியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் அவர்களுடைய கயிறு என்பது எங்கே பிடிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது ஆஸ்கிரிய, மகாநாயக போன்ற அந்த பீடங்கள் இருப்பவர்களால் தான் அவை இயக்கப்படுகிறது. குறிப்பாக பௌத்த மத குருமார்களால் தான் இந்த ஆட்சியாளர்கள் இயக்கப்படுகிறார்கள். இந்த நிலைக்கு தான் இந்த ஆட்சி கட்டமைப்பை பொறுத்தவரையில் என்ன விதமான மாற்றங்கள் அல்லது ஆட்சி கட்டமைப்பிருப்பவருடன் எவ்வாறு அணுகினாலும் அவற்றினுடைய முடிவு என்பது இந்த பௌத்த பீடங்களினால் எடுக்கப்படுகிற முடிவுகளாகத்தான் எப்போதும் அமைந்திருக்கிறது. அண்மையில் கூட இந்த இடைக்கால அரசாங்கம் தொடர்பாக ஜனாதிபதிக்கு இந்த பீடங்கள் ஒரு
உத்தரவை விட்டிருந்தார்கள். அதற்கு பின்னர் ஜனாதிபதியும் அந்த பீடங்களினுடைய உத்தரவை ஏற்று அதற்கான ஒரு வழியை திறந்து விட்டிருந்தார். இவ்வாறு நாட்டினுடைய கட்டமைப்புகள் பௌத்த குருமார்களை சார்ந்திருக்கிற நிலையிலே ரஷ்ய பிரதிநிதிகள் எல்லாவள குணவந்த தேரர் ஊடாக இந்த எரிபொருளை இலங்கைக்கு குறைந்த விலையிலே வழங்குவதற்கான அறிவிப்பை எழுத்து மூலம் விடுத்திருக்கிறார்கள் என்று இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக்கூடியதாக இருக்கிறது. நாட்டினுடைய அரசாங்கம் செய்ய வேண்டிய பணிகளை மதகுருமார்கள் செய்கின்றதை இந்த விடயம் சரிவர எடுத்து காட்டுகிறது. இது கூட அரசாங்கத்தினுடைய நிர்வாக தோல்வியினுடைய ஒரு உதாரணமாக நாங்கள் கொள்ளலாம். இது ஜனநாயகத்துக்கு மிகவும் ஒரு பாதகமான ஒரு விடயம் என்பதும் இங்கே குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. இந்த விடயம் தான் இன்று ஈழநாட்டினுடைய முதன்மை செய்தியாக பிரசுரிக்கப்படுகிறது. உதயன் பத்திரிகையை பொறுத்தவரையில் தென்னிலங்கை மக்களே, உங்களை புரிந்து கொள்கின்றோம், எங்களையும் புரிந்து கொள்ளுங்கள், ஒருங்கிணைந்த தமிழர் கூட்டமைப்பு கோரிக்கை என்றவாறாக அந்த செய்தி காணப்பட்டிருப்பதை பார்த்துக்கூடியதாக புதியதொரு அமைப்பாக இருக்கிறது. ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு, அது கூட்டமைப்பு அல்ல கட்டமைப்பு என்றவாறாக அந்த விடயம் இங்கு சுட்டி காணப்படுகிறது. தற்போது இங்கே வடகிழக்கை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள், பல்வேறுபட்ட பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள் என்றவாறாக பல கட்டமைப்புகள் தங்களுடைய பெயர்களிலே பல்வேறுபட்ட பெயர்களில் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் இங்கே ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு என்கின்ற இந்த பெயர் கூட ஒரு புதியதொரு பெயராக இன்று அறிமுகப்படுத்தப்படுகிறது. பார்க்கலாம் இவர்கள் யார், இவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை நாங்கள் பின்னர் உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளை பார்க்கின்ற போது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வலமுறை பத்திரிகை எடுத்துக்கொண்டால் நாடு இன்று ஸ்தம்பிக்கும், அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று பொது வேலை நிறுத்தம், 1000க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் ஆதரவு என்றவாறாக நாட்டிலே இன்று முன்னெடுக்கப்படுகின்ற தொழிற்சங்க போராட்டம் தொடர்பான விடயத்தை வலம்புரி பத்திரிகை தன்னுடைய முதன்மை செய்தியாக தந்திருக்கிறது. அதேவேளை தினக்குரல் பத்திரிகையை பொறுத்தவரையில் கொலைகார அரசாங்கத்தை விரட்டி அடிப்போம் என்ற கோஷத்துடன் இன்று நாடளாவிய ரீதியில் வேலைநிறுத்தம், 1000 தொழிற்சங்கங்கள் இதிலே பங்கேற்கின்றன என்றவாறாக அந்த செய்தியை தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய முதன்மை செய்தியாக தந்திருப்பதையும் நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்கள் தான் இன்றைய தினம் ஜாழ்ப்பாண குடநாட்டு பத்திரிகைகளினுடைய முதன்மை செய்திகளாக அமைந்திருக்கிறது. பெரும்பாலும் ஜாழ்ப்பாண குடநாட்டு பத்திரிகைகள் இன்று முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டம் தொடர்பான விடயத்தை தான் தங்களுடைய முதன்மை பக்கத்திலும் அதே போன்று முதன்மை செய்திகளிலும் முன்னுரிமை கொடுத்திருப்பதை நாங்கள் அவதானித்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை நாங்கள் இங்கே ஈழநாட்டினுடைய முதன்மை பக்கத்திலே காணப்படுகின்ற பிரதானமான விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு சுருக்கமாக தரலாம். என்னை பதவி விலகுமாறு ஜனாதிபதி கூறவில்லை, கூறப்போவதுமில்லை, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நம்பிக்கை என்றவாறான செய்தியும், அனைத்து கட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு இணங்குகின்றேன், கட்சி தலைவர்களுக்கு ஜனாதிபதி அறிவிப்பு, நாளை விசேட கூட்டத்துக்கு ஏற்பாடு என்றவாறான செய்தியும் அருகருகாக இணங்கப்பட்டதாக ஈழநாட்டிலே காணப்படுகிறது. நாடு முழுவதும் இன்று பணி புறக்கணிப்பு என்ற விடயத்தை ஈழநாடு சுட்டிக்காட்டுகிறது. தொழிற்சங்க போராட்டம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு என்ற விடயங்களும், காலி முகத்திடல் போராட்டம், எகிரும் செலவுகளால் திணறுகிறது போலீசார் என்ற விடயங்களும், கோட்டாபயவும் மஹிந்தவும் ஒரே நேரத்தில் விலக வேண்டும், சந்திரிகா அம்மையார் கூறுகிறார் என்ற விடயங்களும், முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் சிங்கள மக்களும் பங்கேற்க வேண்டும், அழைப்பு விடுக்கின்றார் செல்வம் எம்பி என்ற பாரான விடயங்களும், இரணைமடுவில் அரசுக்கு எதிராக நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் என்ற விடயங்களும் இன்று ஈழநாட்டினுடைய முதன்மை பகுதியிலே காணப்படுகின்ற பிரதானமான விடயங்களாக காணப்படுகிறது. அதேபோல விசேடமாக அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு ஒரு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அந்த விடயம் தொடர்பான செய்தியையும் ஈழநாடு பத்திரிகை தன்னுடைய முதன்மை பகுதியில் இணைத்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டிக் கொண்டு தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், ஜனாதிபதி எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தயாரிக்கும் பணியில் சுமந்திரன் என்ற வாரான விடயங்களும், இன்றைய போராட்டத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு என்ற விடயங்களும், பிரதமர் விலகுபாரா ஜனாதிபதி நீக்குபாரா தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயங்கள் சுதந்திர கட்சி என்ற விடயங்களும், ரம்புக்கணி துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், அனைத்து போலீசாரையும் உடன் கைது செய்யுமாறு நீதிபதி உத்தரவு என்ற விடயங்களும், அரச ஊழியர்களின் சம்பளத்தில் வெட்டா இதுவரை தீர்மானம் இல்லையாம் என்ற விடயங்களும், ஜாழ்ப்பாண பயணம் நல்ல புரிதலை தந்தது, அமெரிக்க தூதுவர் தெரிவிப்பு, நேற்று மாலை அவர் கொழும்பு திரும்பினார் என்றும் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகள் காணப்படுகிறது. கடந்த சில நாட்களாக வடக்கிலே முகாமிட்டிருந்த அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான தூதுவர் குறிப்பாக பல்வேறுபட்ட தரப்பினரையும் சந்தித்திருந்தார். பொதுமக்கள் தரப்பிலிருந்து சந்தித்திருந்தார், அதே போன்று அரசியல் பாதிகள் தரப்பில் சந்தித்துக் கொண்டிருந்தார், இளைஞர்களை சந்தித்திருந்தார். அதே போன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் விஜயம் செய்து பல்கலைக்கழக சமூகத்தோடும் அவர் சந்தித்தார். சிறப்பம்சமாக முகமாலை பகுதிகளை கண்ணிவடி அகற்றுகின்ற
செல்கின்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கின்ற பணியாளர்களையும் அவர் சென்று சந்தித்து அவர்களுடைய குறை நிறைகளையும் அவர் கேட்டறிந்து கொண்டார். இவ்வாறாக தன்னுடைய வடக்கு பயணம் தொடர்பாக குறிப்பிடுகின்ற போது ஜாழ்ப்பாண பயணம் நல்லதொரு புரிதலை தந்திருக்கிறது என்றவாறாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்று தினக்குரல் பத்திரிகை அந்த விடயத்தை தருகிறது. நாங்கள் அவற்றை உங்களுக்கு பின்னர் விரிவாக தரலாம். இதேவேளை நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியை பார்த்தால் இலங்கை போக்குவரத்து பேருந்துகள் வளமை போல சேவையில் ஈடுபடும் என்று வலம்புரி பத்திரிகையினுடைய முதன்மை செய்தி பிரசுரிக்கப்படுகிறது. முதன்மை பகுதியில் அந்த பிரதானமான செய்தி காணப்படுகிறது. பதவி விலகுமாறு ஜனாதிபதி கோரவில்லை என்ற செய்தியும் வலம்புரி பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியில் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக கேம் விளையாடிய இளைஞன் மன விரக்தியில் விபரீத முடிவெடுத்து மரணம் என்றவாறான செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக இளவாலை பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தொடர்ச்சியாக இந்த கேம் விளையாடுவதன் காரணமாக அவருடைய மனம் அந்த கேமோடைய சென்று அவர் மன விரக்தி காரணமாக தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பான செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. ஆசிரியர்களுக்கு நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு நாளை என்ற வாரான செய்திகளும் இங்கே வலம்புரி பத்திரிகையில் காணப்படுகின்ற பிரதானமான விடயங்களாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக ஏழு நாட்டினுடைய முதன்மை செய்திகள் தொடர்பாக எங்களுடைய அவதானத்தை செலுத்தலாம். ஏழு நாட்டினுடைய முதன்மை செய்தி தொடர்பாக ஆரம்பத்திலே உங்களுக்கு சுட்டிக்காட்டியிருந்தேன். மிக குறைந்த விலையில் இலங்கைக்கு எரிபொருள் முன்வருகிறது ரஷ்ய அரசாங்கம். குணவம்ச தேரருக்கு அறிவிப்பு என்றவாறாக அந்த செய்தி அமைகிறது. அவற்றை விரிவாக பார்க்கலாம். இலங்கைக்கு மலிவு விலையில் எரிபொருளை வழங்க ரஷ்ய பிரதிநிதிகள் எழுத்து மூலமாக அறிவித்துள்ளார்கள் என்று வன எல்லாவள குணவம்ச தேரர் தெரிவித்திருப்பதாக அந்த விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. இது தொடர்பில் குணவம்ச தேரர் மேலும் கூறியவை வருமாறு: பொதுமக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற உண்மையான ஆர்வமும் உறுதியும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருந்தால் 3 நாட்களில் தற்போது நெருக்கடிக்கு என்று அவர் குறிப்பிடுகிறபடி இங்கே 11வது பக்கம் நோக்கி சேர்க்கிறத பற்றி பார்க்கலாம். அவர் என்ன விடயத்தை குறிப்பிடுகிறார் என்று 3 நாட்களில் இந்த நெருக்கடிகளுக்கு தீர்வு காண முடியும். இது தொடர்பாக ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோருக்கு கடிதம் எழுதியுள்ளேன். இடைக்கால தேசிய அரசாங்கம் விரைவில் அமைக்கப்பட வேண்டும். கட்சி பேதங்களை ஒதுக்கிவிட்டு மக்களின் வாழ்க்கையை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போதைய எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு காண மலிவு விலையில் போதுமான எரிபொருளை ரஷ்யா வழங்க முடியும் என்று அந்நாட்டு பிரதிநிதிகள் எழுத்து மூலம் எனக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இலங்கைக்கு எரிபொருளை குறைந்த விலைகளை விநியோகிப்பதற்கு ரஷ்யா முன்வந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ரஷ்யாவை பொறுத்தவரையில் இந்த எண்ணெய் விநியோகத்திலே அவர்கள் பிரதானமான ஒரு நாடாக இருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரைக்கும் ரஷ்யாவிடம் இருந்துதான் அவர்கள் எண்ணெயை பெற்றுக் கொள்கிறார்கள். அண்மைக்குள்ள ரஷ்யா உக்ரைன் மோதல் காரணமாக ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதில் அல்லது உக்ரைனுக்கு இராணுவ உதவிகளை வழங்குவதில் பின்னடிப்பு செய்ததற்கும் ஒரு காரணமாக இருந்தது இந்த எரிபொருளை ரஷ்யாவிடமிருந்து பெற்றுக் கொள்கின்ற விவகாரம் சம்பந்தமாகத்தான். தாங்கள் உக்ரைன் முழுமையான ஆதரவை வழங்குகின்ற போது ரஷ்யா சில வேளைகளில் தங்களுக்கான எரிபொருளை வழங்குவதை நிறுத்தி விடுமா அல்லது விலைகளை அதிகரித்து விடுமா என்ற அச்சம் காரணமாக ஐரோப்பிய நாடுகள் வெளிப்படையாக அவர்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக தாங்கள் செயல்படுவதாக அறிவித்திருந்தாலும் கூட மறைமுகமாக உக்ரைனுக்கு அவர்கள் வழங்குகின்ற ஆதரவை அவர்கள் குறைத்து கொண்டு வந்தார்கள் என்பதுதான் யதார்த்தமானதாக இருக்கிறது. அதற்கு ஒரு பெரிய ஒரு காரணமாக இருந்தது ரஷ்யாவுடைய இந்த எண்ணெய் விநியோகம் காரணமாக இருந்தது. ஆகவே ரஷ்யாவை பொறுத்தவரையில் பிரதானமான ஒரு எண்ணெய் விநியோக நாடாக இருக்கிறது. மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள் போன்றுதான் ரஷ்யாவிடமும் போதிய அளவான எண்ணெய் வளம் இருக்கிறது. இந்த நிலையில் தான் அவ்வாறாக இலங்கைக்கு குறைந்த விலையில் எண்ணெயை வழங்குவதற்கு ரஷ்யா முன்வந்திருப்பதாகவும் அதனை ஒரு தேரர் மூலம் அணுகியிருப்பதாகவும் அந்த விடயம் கூறப்படுகிறது. ஆகவே தான் ஆரம்பத்திலும் சுட்டிக்காட்டியிருந்தேன், இலங்கையினுடைய அரச கட்டமைப்பை சரிவர ரஷ்யா ஆய்வு செய்திருக்கிறது என்றுதான் நாங்கள் இங்கே உறுதிபட கூற வேண்டியதாக இருக்கிறது. என்னதான் இலங்கையினுடைய ஜனநாயக அரசு என்று கூறிக்கொண்டாலும் அவர்களும் இறுதியில் இந்த மத கோட்பாடு, அதாவது பௌத்த மத கோட்பாட்டுக்கு பின்னால் தான் அவர்கள் செல்வார்கள். ஆகவே நாங்கள் பௌத்த மத குருக்கள் கூடாக எங்களுடைய உதவி திட்டங்கள் தொடர்பாக நாங்கள் அணுகுகின்ற போது அவற்றை வெகு விரைவாக எளிதாக கொண்டு செல்ல முடியும் என்று ரஷ்யாவும் யோசித்தார்களோ தெரியவில்லை. அதன் அடிப்படையில் தான் அந்த விடயங்களும் இங்கே காணப்படுகின்றன. அதேபோல நாங்கள் மற்றொரு விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். அதாவது இது ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்தியாக அமைந்திருந்தது. தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தி தொடர்பாக இங்கே பார்க்கலாம். தென்னிலங்கை மக்களே, உங்களை புரிந்து கொள்கின்றோம், எங்களையும் புரிந்து கொள்ளுங்கள். ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு கோரிக்கை என்றவாறாக உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தி காணப்படுகிறது. இலங்கை மிக அண்மைய நாட்களில் மிகப்பெரிய நெருக்கடி நிலைமையை சந்தித்து வருகின்றது.
இந்த நெருக்கடிக்கு அடிப்படை காரணமாக தமிழ் மக்கள் மீது காலமாக கட்டவிழ்த்து விடப்பட்ட அடக்குமுறைகள் இன்று வரை தொடர்வது வேதனைக்குரியது என்று ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது. அவர்களுடைய அந்த கருத்துக்கள் இங்கே 15வது பக்கம் நோக்கி செல்கிறது. அவற்றை பார்க்கலாம். 15வது பக்கத்தில் இருந்து எவ்வாறாக இந்த விடயம் இங்கே காணப்படுகிறது என்று அவற்றை நாங்கள் விரிவாக பார்க்கின்ற போது இதோட ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தென்னிலங்கை மக்கள் நெருக்கடி நிலைமைக்கு எதிராக பெரும் எழுச்சியுடன் போராடி வருகின்றார்கள். தென்னிலங்கை மக்களின் இந்த எழுச்சி நியாயத்தை கடந்த காலங்களில் பேரபலத்தை சந்தித்த இனம் என்ற அடிப்படையில் தமிழ் மக்களாகிய நாம் புரிந்து கொள்கின்றோம், உணர்ந்து கொள்கின்றோம், மதிக்கின்றோம். ஆனால் இந்த நெருக்கடிக்கு அடிப்படை காரணமாக தமிழ் மக்கள் மீது காலங்காலமாக கட்டவிழ்த்து விடப்பட்ட பெரும் அடக்குமுறைகள் இப்போது வரையில் தொடர்ந்து கொண்டிருப்பது வேதனைக்குரியது. இந்த தருணத்தில் சிங்கள மக்கள் தமிழ் மக்களாகிய எமது பலிகளையும் நியாயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம். உங்களை புரிந்து கொள்கின்றோம், எங்களை புரிந்து கொள்ளுங்கள் என்பதே தமிழ் மக்களின் ஒருமித்த குரலாக இருக்கிறது என்பதை ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு வெளிப்படுத்தி நிற்கிறது என்று அந்த அறிக்கை சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக்கூடியதாகிறது. யார் இந்த ஒருங்கிணைந்த கட்டமைப்பு, யார் இந்த அமைப்பில் இருக்கிறார்கள் என்று இந்த விதமான விடயங்களும் தெரியாது. ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு என்ற விடயத்தை பிரதானப்படுத்தி அவர்களுடைய குறிப்பிட்ட விடயத்தை தலைப்பிட்டு புதிய என்பதை சந்திருப்பதை பார்த்துக்கூடியதாக இருக்கிறது. விடயங்கள் நல்லதாக இருந்தாலும் அந்த அமைப்புகள் யாரால் இயக்கப்படுகிறது, அந்த அமைப்புகள் யார், அவற்றின் அடையாளப்படுத்தல் இல்லாமல் வெறுமனே இவ்வாறு பத்திரிகை செய்திகளுக்காக இந்த அமைப்புகளை முன்கொண்டு செல்வது என்பது ஒரு மக்களை பொறுத்தவரையில் மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான விடயமாக இருக்க போவதில்லை. ஏற்கனவே இங்கே எங்களுடைய வடகிழக்கை பொறுத்தவரையில் ஏராளமான சிவில் அமைப்புகள், ஏராளமான சமூக கட்டமைப்பு அமைப்புகள் என்று அரசியல் கட்சிகள் என்று பல இருக்கின்ற பொழுது இவ்வாறு பெயரும் தெரியாமல் எவர் என்று தெரியாமல் இவ்வாறு இருக்கக்கூடியவர்களுடைய விடயங்களுக்கு பத்திரிகைகள் ஏன் முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் என்ற கேள்வியும் இல்லாமல் இல்லை. இவர்கள் குறிப்பிடுகின்ற விடயங்கள் சரியானதாக இருக்கிறது என்பதற்காக அவர்களுடைய கட்டமைப்புகள் இவ்வாறு கோரிக்கப்படுகின்றன. அந்த கட்டமைப்புகளை எந்தெந்த அமைப்புகள் இருக்கிறார்கள், இது தனிநபருடைய கட்டமைப்பா அல்லது தனிநபர் தான் இதை நடத்துகிறாரா போன்ற கேள்விகளும் எழாமல் இல்லை. ஆகவே பத்திரிகைகள் அந்த விடயங்கள் தொடர்பாகவும் தங்களுடைய முதன்மை செய்திகளை திறக்கின்ற போது தெளிவுபடுத்த வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்டிக்கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தி தொடர்பாக பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையை பொறுத்தவரையில் கொலைகார அரசாங்கத்தை விரட்டியடிப்போம் என்ற கோஷத்துடன் இன்று நாடளாவிய வேலை நிறுத்தம் என்றவாறாக இன்று தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தி காணப்படுகிறது. 1000 தொழிற்சங்கங்கள் பங்கேற்பு என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்துக்கு எதிராக நாடு முழுவதும் இன்று வியாழக்கிழமை வேலை நிறுத்தம் மற்றும் கர்த்தால் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு அரச மற்றும் தனியார் தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. கொலைகார அரசாங்கத்தை விரட்டியடிப்போம் எனும் துணைப்பொருளில் நடத்தப்படும் இந்த போராட்டத்தில் அரச மற்றும் தனியார் துறைகளைச் சேர்ந்த 1000க்கு மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் பங்கேற்கின்றன என்று தினக்குரல் அந்த விடயங்களை தருகிறது. அவை தொடர்பாக தொடர்கின்ற மேலதிகமான விடயங்களை நாங்கள் 2வது பக்கத்தில் இருந்து பார்க்கின்ற போது அவை இவ்வாறாக பிரசுரிக்கப்படுகிறது. அதாவது இந்த 1000 தொழிற்சங்கங்களுக்கு மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இணைந்து பணியாற்ற போவது, அதாவது இந்த போராட்டத்தில் பங்கேற்பதாக இந்த தொழிற்சங்க கூட்டணியை சேர்ந்த ரபி குமுதேஸ் என்பவர் தெரிவித்துகிறார். அவர் குறிப்பிட்டிருக்கூடிய விடயங்களும் இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசு தொழிற்சங்கங்கள், அரை அரச தனியார் நிறுவனங்களின் தொழிற்சங்கங்கள், அதிபர் ஆசிரியர் சங்கங்கள், மருத்துவர் சங்கங்கள், சுகாதார சங்கங்கள், போக்குவரத்து சங்கங்கள், தோட்ட தொழிலாளர் சங்கங்கள், அதே போன்று அனைத்து நிறுவனங்களின் தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட தனியார் துறை தொழிற்சங்கங்கள் ஆகியன இந்த போராட்டத்திலே ஆதரவு அளித்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதன்படி நேற்றிரவு முதல் ரயில் சங்கங்கள் மற்றும் ஈபோச பேருந்து சங்கங்கள், தனியார் பேருந்து சங்கங்கள் மற்றும் தபால் துறை சங்கங்கள் என்பன பணிகளில் இருந்து விலகியுள்ளன. அத்துடன் தொழில்பேட்டைகளில் உள்ள ஆடை தொழிற்சாலைகள் பலவும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளன. இதேவேளை நாடு முழுவதும் வர்த்தக சங்கங்களும் போராட்டத்துக்கு ஆதரவாக கடையடைப்பில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்றைய தினம் நாடு முற்றாக முடங்கும் என்று தொழிற்சங்கங்களினுடைய கூட்டணி தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் தொழிற்சங்க கூட்டணியினால் நேற்று நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அதனுடைய உறுப்பினர் ரவி குமுதேஸ், ஜனாதிபதியின் முடியாமை காரணமாக நாட்டு மக்கள் பெரும் குழியில் விழுந்துள்ளனர். அதே போன்று பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கமும் நாட்டை பெரும் நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளன. இதனால் இனியாவது இவர்கள் வீட்டுக்கு போக வேண்டும். இதனால் தான் தொழிற்சங்கங்களை நாங்கள்
நாங்கள் இணைத்துள்ளோம். எமது போராட்டத்துக்கு நாட்டில் எந்த ஒரு தொழிற்சங்கமும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அதன்படி 1000க்கு மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இணைந்துள்ளன. எமது போராட்டத்தின் போது அனைத்து இடங்களிலும் கருப்பு கொடிகள் ஏற்றப்படும். அத்தியாவசிய சேவைகளுக்கு செல்வோர் கருப்பு உடைகளே செல்வார்கள். இதனால் இன்னும் பார்த்து கொண்டிருக்காது. தொடர் போராட்டமாக இதனை மாற்ற இடமளிக்காது. இப்போதே வெளியேறி போகுமாறு நாங்கள் ஆட்சியாளர்களை கேட்டுக்கொள்கின்றோம் என்றவாறாக ரவி குமுதேஷ் தெரிவித்திருப்பதாக அந்த விடயம், அதாவது தொழிற்சங்க கூட்டணியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ரவி குமுதேஷ் தெரிவித்திருப்பதாக அந்த விடயம் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதே விடயம், அதாவது இந்த தொழிற்சங்க போராட்ட நிர்வாகி தினக்குரல் பத்திரிகை தருகிற அதே விடயம் தான் இன்று விளம்பரி பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளாக பிரசுரிக்கப்படுகிறது. ஆகையினால நாங்கள் விளம்பரி பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். அவர்கள் பெரிதாக இந்த விதமான விடயங்களையும் அங்கே இணைத்திருக்கவில்லை என்பதை நாங்கள் இங்கே பார்த்துக் கொள்கின்ற பொழுது காணப்படுகிறது. பெரும்பாலும் இந்த போராட்டம் தொடர்பாக கல்வி சம்மேளனத்தினுடைய செயலாளர் சங்கரமணிவண்ணன் என்று குறிப்பிடப்படுகிற நபர் தெரிவித்திருக்கூடிய நபர் குறிப்பிடக்கூடிய விடயங்களைத்தான் அவர்கள் இங்கே இணைத்திருப்பதை பார்த்துக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் அந்த விடயங்களை விரிவாக பார்த்திருந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறன. நாங்கள் சிறியதொரு வர்த்தக விளம்பரங்களை சென்றுவிட்டு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் இன்றைய பத்திரிகைகளோடு. வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து இருக்கின்றோம். பத்திரிகைகளோடு தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஈழ நாட்டினுடைய முதன்மை பக்கத்திலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற பிரதானமான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். அதன் அடிப்படையில் ஈழ நாட்டினுடைய பிரதான முதன்மை பக்கத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு இணங்குகின்றேன். கட்சி தலைவர்களுக்கு ஜனாதிபதி அறிவிப்பு. நாளை விசேட கூட்டத்துக்கு ஏற்பாடுகின்றவாறாக அந்த செய்தி பிரசுரிக்கப்படுகிறது வெளிநாட்டிலே. அதற்கு முன்பதாக அந்த செய்திகளுக்கு அருகில் இருக்கிறது, என்னை பதவி விலகுமாறு ஜனாதிபதி கூறவில்லை, கூறப்போவதுமில்லை என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்டிருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த செய்திகளாக காணப்படுகிறது. அவை தொடர்பாக பார்த்துவிட்டு நாங்கள் ஜனாதிபதியினுடைய அழைப்பு தொடர்பாக பார்க்கலாம். பிரதமர் பதவியில் இருந்து விலகுமாறு ஜனாதிபதி என்னிடம் ஒருபோதும் குறிப்பிடவில்லை, குறிப்பிட போவதுமில்லை என்ற நம்பிக்கை உள்ளது. நாட்டை நெருக்கடியான நிலையில் வைத்துவிட்டு பதவி விலகுவது என்றவாறாக அந்த விடயம் இங்கே 11வது பக்கம் நோக்கி செல்கிறது. அவை தொடர்பாக பார்க்கலாம். நாட்டை நெருக்கடியான நிலைமைக்கு வைத்துவிட்டு பதவி விலகுவதற்காக மக்கள் எமக்கு ஆணையை வழங்கவில்லை, மீதான நம்பிக்கை மக்களுக்கு உண்டு என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது தெற்கு அரசியலை பொறுத்தவரையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவருடைய பதவி தொடர்பான விடயம்தான் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. பிரதமர் கூட தன்னை சந்திக்கின்ற அல்லது தன்னுடைய ஆதரவாளர்களை சந்திக்கின்ற போது தான் பதவி விலக மாட்டேன் என்று பல தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். அதற்கு பிரதானமான காரணமாக இருப்பது பொதுஜன பெரமுனவனுடைய கட்சி வட்டாரங்களிலும் சரி, ஏனைய பொரு அழுத்தங்களிலும் சரி, பிரதமருடைய பதவி தொடர்பான விடயம் தற்போது அடிக்கடி பேசப்படுகிறதாக இருக்கிறது. இடைக்கால அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகின்ற போது இந்த இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கு முன்பதாக பிரதமரும் அமைச்சரவையும் பதவி விலக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அபார நிலைமை ஏற்படுவதற்கு பிரதமர் இடமளிக்க வேண்டும் என்றவாறாக பல தரப்பினர்களும் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரதமரை பொறுத்தவரையில் தான் பதவியிலிருந்து விலக மாட்டேன், இந்த அரசாங்கத்தை தாங்கள் அமைக்கின்ற போது மக்கள் எமக்கு ஆணை வழங்கியது இவ்வாறான நெருக்கடிகள் வருகின்ற போது விட்டு ஓடுவதற்காக அல்ல என்று பிரதமர் தன்னுடைய பதவியிலே இறுக்கமாக நிற்பதை நாங்கள் அவதரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு பிரதமர் நேற்று தினம் கூட தன்னுடைய ஆதரவாளர்கள் சந்திக்கின்ற போது இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அண்மையில் கூட நாடாளுமன்ற அவர்கள் முடிவடைந்ததன் பின்னர் ஆளும் தரப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடி ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 120 வரையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கூட்டத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த கூட்டத்தில் கூட பிரதமராக தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ஷவை தொடர்பார் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்ற நெருக்கு பாரங்கள் தற்போது அரசியல் மட்டத்திலே உயர்வடைந்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இங்கே வெளியிலே நாங்கள் பார்க்கின்ற போது மக்களை பொறுத்தவரையிலும் போராட்டக்காரர்களை பொறுத்தவரையிலும் ஜனாதிபதியும் பிரதமரும் உட்பட இந்த அரசாங்கம் பதவி விலக வேண்டும், இந்த அமைச்சரவையில் இருப்பவர்கள் பதவி விலக வேண்டும் என்றுதான் ஒட்டுமொத்தமான கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி தரப்பிலும் சரி, பிரதமர் தரப்பிலும் சரி, போராட்டக்காரர்களுடைய கோரிக்கைகளுக்கு மாற்றாக அல்லது முற்றிலும் முரண்படக்கூடிய வகையிலான அறிவிப்புகள் தான் தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையத்தான் நேற்று பிரதமர் குறிப்பிட்டிருக்கூடிய விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பில் அனைவரும் நன்கு அறிவார்கள். பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது. வரலாற்று ரீதியில் இருந்து தாக்கம் செலுத்திய பல்வேறு காரணிகளால் தற்போது இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. நெருக்கடியான நிலையிலிருந்து நாட்டையும் மக்களையும்
மீட்கும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. ஆகவே அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். சகல துறைகளிலும் வீழ்ச்சியடைந்த அரசாங்கத்தையே பொறுப்பேற்றோம். பொருளாதாரம் உட்பட தேசிய பாதுகாப்பின் மீது நாட்டு மக்கள் அப்போது நம்பிக்கை கொள்ளவில்லை. அடிப்படைவாதம் மற்றும் தீவிரவாதம் இல்லாத குண்டுவெடிக்காத நாட்டையே மக்கள் கோரினார்கள். மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றியுள்ளோம். கோவிட் தாக்கத்தை சிறந்த முறையில் எதிர்கொண்டுள்ளோம். சவால்களுக்கு முகம் கொடுப்பது எமக்கு புதிதல்ல. அனைத்து தரப்பினரினுடைய ஒத்துழைப்புடன் பல சவால்களை வெற்றி கொண்டுள்ளேன். கோவிட் தாக்கத்திலிருந்து நாட்டு மக்களை பாதுகாத்துள்ளமை சிறந்த வெற்றியாகும். சர்வதேச நாணய நிதியமும் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் யோசனைகளை செயற்படுத்தினால் முன்னேற்றம் அடைய முடியும். பதவி விலகுமாறு ஜனாதிபதி ஒருபோதும் என்னிடம் குறிப்பிடவில்லை, குறிப்பிடவும் மாட்டார் என்ற நம்பிக்கை உள்ளது என்று பிரதமர் கூறியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பிரதமர் கூட சில விடயங்கள் வெளிப்படையாக அல்லது அவர்கள் கூட ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. தன்னை பதவியிலிருந்து விலகுவதற்கான நடவடிக்கைகளை தற்போது பல்வேறுபட்ட தரப்பினர் முன்னெடுத்திருப்பதாக பிரதமர் கூட அந்த விடயங்களை தற்போது உணர்கின்றார் போன்ற அவர் கூட அடிக்கடி கூறுகிறார், என்னை யாரும் பதவி விழுத்த மாட்டார்கள், நான் பதவி விலகி செல்வதற்கான காரணம் எவையும் இல்லை என்றவாறாக பிரதமரே தன்னை பற்றி தொடர்ச்சியாக கூறுகின்ற ஒரு நிலைமைக்கு இன்று சந்தித்திருப்பதை பார்த்துக்கக்கூடியதாக இருக்கிறது. 2018 ஆண்டு ஆட்சி மாற்றம் ஒன்று, அதாவது அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன திடீரென பிரதமராக மஹிந்த ராஜபக்ஷவை நியமித்து ரணில் விக்ரமசிங்கவினுடைய பதவியை அவர் வரிதாக்கியிருந்தார். இந்த சூழ்நிலையில் நீதிமன்றத்தினூடாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு 52 நாட்களுக்கு பின்னர் மீளவும் பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ வீழ்த்தப்பட்டு மீளவும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியேற்றிருந்தார். இவ்வாறான சூழ்நிலையில் பிரதமரை பொறுத்தவரையில் தற்போது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை பொறுத்தவரையில் இந்த பிரதமர் பதவி என்பது அவருக்கு ஒரு பொருத்தமற்ற பதவியாக இருப்பது போன்றுதான் இருக்கிறது. அவரால் அந்த பிரதமர் பதவியிலே நீடித்து நிலைக்க முடியாமல் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமானதாக இருந்தது. அதற்கு காரணம் அவரால் கொண்டு வரப்பட்ட பல்வேறுபட்ட அரசியல் முகங்களும் இன்று அவருக்கு எதிராக திரும்பி இருப்பதுதான் பிரதானமான காரணமாக கூறப்படுகிறது. இதனில் தான் தன்னை ஜனாதிபதி ஒருபோதும் பதவி விலக மாட்டார் என்றும் அவ்வாறு விலகுமாறு கூற மாட்டார் என்றும் பிரதமர் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். ஆனால் நேற்று ஜனாதிபதியிடமிருந்து இவ்வாறான ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அந்த அறிவிப்பை தான் தற்போது நாளைக்கு பார்க்கலாம். அனைத்து கட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு இணங்குகின்றேன். கட்சி தலைவர்களுக்கு ஜனாதிபதி அறிவிப்பு. நாளை விசேட கூட்டத்துக்கு ஏற்பாடு என்ற செய்தி பிரசுரிக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் உள்ளடக்கிய சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு கொள்கை அளவில் தயாராக இருக்கின்றார் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சி மற்றும் நாடாளுமன்ற சுயாதீன அணிகளாக செயற்படும் கட்சிகளின் தலைவர்களுக்கு ஜனாதிபதி அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக கூறப்பட்ட அந்த விடயம் இங்கே 11வது பக்கம் நோக்கி செல்கிறது. அவற்றை நாங்கள் இங்கே பார்க்கலாம். தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளடங்கிலான அமைச்சரவை பதவி விலகியதன் பின்னர், அதாவது அவர்கள் அமைச்சரவை பதவி விலகியதன் பின்னர் அமைப்பதற்கு உத்தேசிக்கப்படும் சர்வகட்சி அரசின் வியூகம், அந்த அரசாங்கத்தின் பொறுப்புகளை வகிக்கக்கூடிய நபர்கள், அந்த அரசு செயற்படக்கூடிய கால எல்லை ஆகிய தொடர்பில் பேச்சு நடத்துவதற்காக ஜனாதிபதி தலைமையில் நாளை வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி மாளிகையில் விசேட கூட்டம் ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது ஆளும் கட்சி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்களுக்கும் அரசாங்கத்துக்கான ஆதரவு விலக்கி நாடாளுமன்றத்திலே சுயாதீனமாக செயற்படும் கட்சிகளின் தலைவர்களுக்குமே இந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடிகளுக்கு தீர்வை காண சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை அமைக்குமாறு மகாநாயக்க தேரர்கள், பேராயர் உள்ளிட்ட ஆன்மீக தலைவர்களும் சில அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் கோரிக்கை விடுத்துள்ளன. இதற்கு அமையவே கொள்கை அடிப்படையில் தான் இந்த முடிவை எடுத்தார் என்று ஜனாதிபதி தெரிவித்திருப்பதை பார்த்துக்கக்கூடியதாக. ஏனைய மதத்தவர்கள் இதற்கு இவ்வாறு அழுத்தங்களை வழங்கியிருந்தாலும் ஜனாதிபதி இவ்வாறான முடிவுக்கு சென்றிருக்க மாட்டார். ஆனால் மகாநாயக்க தேரர்கள் நீங்கள் இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க வேண்டும், தற்போது நெருக்கடிகள் தீர்வை காண வேண்டும், இடைக்கால அரசாங்கத்தை அமைத்து செயற்படாது விட்டால் பௌத்த ஆணையை நடைமுறைப்படுத்துவோம். அரசர் காலங்களிலே பௌத்த ஆணையை நடைமுறைப்படுத்தி அந்த விடயங்களை முன்கொண்டு சென்றோம். அதே போன்று பௌத்த ஆணையை நடைமுறைப்படுத்துவோம் என்று ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டதன் பின்னர் தான் ஜனாதிபதியினுடைய மனதிலும் சில மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த இடைக்கால அரசாங்கம் தொடர்பான விடயங்களுக்கு ஜனாதிபதியின் தற்போது பச்சை கொடி காட்டியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி கூட நேற்று குறிப்பிடுகிறார், தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அமைச்சரவை, அதே போன்று பிரதமரும் பதவி விலகியதன் பின்னர் இந்த சர்வகட்சி அமைச்சரவை, அதாவது இடைக்கால
அமைச்சரவை உருவாக்கப்பட்டு ஆட்சி கொண்டு செல்லப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். ஆனால் பிரதமர் தன்னை ஜனாதிபதி பதவி விலக மாட்டார், தன்னை பதவி விலகுமாறு கூற மாட்டார் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் ஜனாதிபதியினுடைய நேற்றைய அறிவிப்பிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற போது தற்போதைய பிரதமரும் அமைச்சரவையும் பதவி விலக வேண்டும் என்ற விடயத்திலே அவர் உறுதியாக இருக்கிறார் என்றே தெரிவிக்கிறது. ஆனால் போராட்டக்காரர்கள், அதாவது ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னாக இருக்கலாம் அல்லது பிரதமருடைய அலுவலகத்துக்கு முன்னாக இருக்கலாம், போராடுகின்ற போராட்டக்காரர்களுடைய நாடளாவிய மக்களுடைய போராட்டங்கள் அல்லது இன்று தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடுவதனுடைய எண்ணங்களை பொறுத்தவரையில் பிரதமரும் ஜனாதிபதியும் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை தான் வெளிப்படுகிறது. ஆனால் ஜனாதிபதி தற்போது அந்த விடயங்களை சாதுரியமாக காய் நகர்த்திக் கொண்டிருக்கிறார் என்பதும் இங்கே குறிப்பிட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. அதேவேளை நாங்கள் தொடர்ச்சியாக இளநாட்டுடைய மற்றொரு விடயம் தொடர்பாகவும் பார்க்கலாம். கோட்டாபயவும் மஹிந்தவும் ஒரே நேரத்தில் விலக வேண்டும், சந்திரிகா அம்மையார் கூறுகிறார் என்ற செய்தியை பார்க்கலாம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை காப்பாற்றவே பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை பதவி விலகுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு பகுதியினர் கோரி வருகின்றார்கள். ஒருவரை மட்டும் பதவி விலக கோரும் இந்த சுயலாப அரசியல் கோரிக்கை ஏற்கத்தக்கது அல்ல. வீதிகளில் இறங்கி என்றவாறாக அந்த விட இங்கே 11வது பக்கம் நோக்கி செல்கிறது. அவை தொடர்பாக பார்க்கலாம். வீதிகளில் இறங்கி போராடும் மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நாட்டின் ஜனநாயகத்தை சீரழித்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவும் ஒரே நேரத்தில் உடனடியாக பதவி விலக வேண்டும். இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க வலியுறுத்தியுள்ளார். கோட்டாபயவும் மஹிந்த ராஜபக்ஷவும் பதவி விலக வேண்டும் என கூறியே ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாகவும் அலரி மாளிகைக்கு முன்பாகவும் இரவு பகலாக மக்கள் போராடி வருகின்றார்கள். மக்கள் ஆணையின் பிரகாரம் ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதியும் பிரதமரும் மக்களின் இந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டும். காலம் தாழ்த்தாது கௌரவமாக இருவரும் பதவி விலக்கி புதிய ஆட்சிக்கு வழிவிட வேண்டும். பிரதமர் மஹிந்தவை மட்டும் பதவி விலக்கி ஜனாதிபதி கோட்டாபய தலைமையில் இடைக்கால அரசு அமைந்தால் அதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் போராட்டங்கள் தான் மேலும் வீரியமடையும். எனவே மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி நாட்டின் ஜனநாயகத்தை சீரழித்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவும் உடனடியாக பதவி விலக வேண்டும். இல்லையேல் பெரும் விளைவுகளை இருவரும் சந்திக்க வேண்டி வரும். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பலர் இரட்டை வேடத்தில் இருப்பதால் நாடாளுமன்றத்தில் பிரேரணைகள் மூலம் அரசையும் ராஜபக்ஷக்களையும் கவிழ்ப்பது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று இப்போது சொல்ல முடியாது. எனினும் பிரேரணைகள் வாக்கெடுப்புக்கு வந்தால் ஆளும் எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரின் உண்மை முகங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் சந்திரிகா அம்மையார் கூறியிருப்பதாக அந்த விடயம் இங்கே ஈழநாட்டிலே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். காலி முகத்திடல் போராட்டம் எகிரும் செலவுகளால் திணறுகிறது போலீஸ் என்றவாறான செய்தி கடமிடப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை விரிவாக பார்க்கின்ற போது காலிமுக தேடல் போராட்டத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசாரின் நாளாந்த உணவு செலவு மட்டும் 1,70,00,000 ரூபாவை தாண்டியிருப்பதாக சிங்கள இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது என்று இளநாடு பத்திரிகை இந்த விடுதி தருகிறது. கொழும்பு காலிமுக தேடலில் இளைஞர்கள் ஒன்றிணைந்து போட்டா கோகம என்று பெயரிட்டு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த 9ஆம் தேதி ஆரம்பமான இந்த போராட்டம் இன்றுடன், அதாவது நேற்று தினத்துடன் 19 நாட்களை கடந்திருந்தது. இந்த நிலையில் காலி முகத்திடலில் இடம்பெறும் போராட்டக்காரர்களை கண்காணிப்பதற்காக போலீஸ் திணைக்களத்தினால் 1500 போலீசாரை அந்த சூழலிலே கண்காணிப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய உணவுக்காக நாள் ஒன்றுக்கு 1,70,00,000 ரூபாய் செலவிடப்படுகிறது. இதில் படைத்துறை மற்றும் படைத்துறை புலனாய்வு பிரிவினர்களுக்கான செலவுகள் உள்ளடக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. படையினர் மற்றும் படைத்துறை புலனாய்வு பிரிவினருக்கான உணவு செலவு இதிலே உள்ளடக்கப்படவில்லை. இதிலே போலீசாரின் உணவு செலவு, அதாவது காலி முகத்திடல் போராட்டத்துக்கு அந்த போராட்டத்தை கண்காணிப்பதற்காக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்ற போலீசாரினுடைய நாளாந்த உணவை பொறுத்தவரையில் 1,70,00,000 ரூபாய் செலவாகிறது என்றும் இந்த தொகைக்குள் அங்கே கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்ற இராணுவத்தினர் மற்றும் படைத்துறை புலனாய்வு பிரிவினருடைய செலவுகள் உள்ளடக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஆகினாலே அவற்றையும் உள்ளடக்கினால் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட தொகை நாளொன்றுக்கு செலவாகின்றது என்ற விடயமும் இங்கே கூறப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. நாடு இப்போது நெருக்கடியில் நாளொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வரையிலான செலவை நாடு சந்திக்குமாக இருந்தால், ஏற்கனவே செலவுகள் இருந்தாலும் இவ்வாறான ஒரு செயற்பாடுக்காக நாளொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வரையிலான செயற்பாடு செலவுகளை சந்திப்பதாக இருந்தால் இன்னும் நாட்டினுடைய தற்போது நிலைமைகளுடைய போக்கிலே பொருளாதார ரீதியிலே இது பாரிய ஒரு தாக்கத்தை செலுத்தும் என்பதும் மறப்பதற்கு இல்லாத விடயமாக இருக்கிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்டிக் கொண்டு
மற்றொரு விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் சிங்கள மக்களும் பங்கேற்க வேண்டும் அழைப்பு விடுகிறார் செல்வம் எம்பி என்றவாறாக அந்த விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. செல்வம் அடைக்கலநாதன் இந்த அழைப்பை விடுத்திருப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினம் மே மாதம் 18ஆம் தேதி நினைவு கூறப்படுகிறது. இறுதி யுத்த பகுதியிலே கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கோரியும் அதே போன்று இந்த போரிலே கொல்லப்பட்ட மக்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்தப்பட்ட இனப்படுகொலை போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு நீதி வேண்டியும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆனால் இம்முறை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை ஒட்டியதாக பல்வேறுபட்ட அரசியல் நகர்வுகள் ஆரம்பித்திருப்பது என்பது நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அண்மையில் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டிலே ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு ஒன்று முள்ளிவாய்க்கால் வட்டுவாகல் பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த போராட்டத்திலே இந்த 13வது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துமாறு கோரி இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதி அனுப்பிய தரப்புகளை இம்முறை அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நேர்ந்த நிகழ்வுகளை முன்னிலைப்படுத்தக்கூடாது என்ற ஒரு கருத்துருவாக்கம் தற்போது உருவாக்கப்படுகிறது. அந்த வரிசையிலே நாங்கள் பார்க்கின்ற போது செல்வம் அடைக்கலநாதன் போன்றவர்கள் கூட இம்முறை முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வுகளை பங்கு கொள்ள முடியாத ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது. ஆனால் இங்கே செல்வம் அடைக்கலநாதன் தான் ஒரு தமிழ் தலைவராக சிங்கள மக்களை கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுகிறார். தன்னால் கூட அங்கே கலந்து கொள்ள முடியாத சூழலை தற்போது ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை அறியாமல் அவர் இவ்வாறான அழைப்புகளை விடுத்துக் கொண்டிருப்பது உண்மையிலேயே ஒரு நகைப்புக்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது. இது எவ்வாறாக இருந்தாலும் அவர் விடுத்திருக்கக்கூடிய அந்த அழைப்பை பார்க்கலாம். நாட்டில் இன ஐக்கியம் உருவாக்கியுள்ளதாக இருக்குமே ஆனால் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் சிங்கள முஸ்லிம் மக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என வன்னி நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் மக்கள் எதிர்கொண்டுள்ள சிக்கல் நிலைமைக்கு காரணமான ஆட்சியாளர்களை வீட்டுக்கு செல் என காலிம் குத்திடல் தொடக்கம் நாடு முழுவதும் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற போது இந்த போராட்டங்கள் ஜனநாயக ரீதியான போராட்டம் என்பதால் எவரையும் கைது செய்யவில்லை. அந்த வகையில் நாமும் இதனை வரவேற்பதோடு போராட்டத்துக்கான ஆதரவையும் தெரிவிக்கின்றோம். அத்துடன் ஜனநாயக ரீதியான இப்போராட்டத்தில் தமிழ் மக்களுக்கு யுத்த காலத்தில் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என்பதனை சகோதர சிங்கள மக்களும் தெரிவித்து வருகின்றார்கள். இது இந்த நாட்டில் ஏற்பட்ட பாரிய மாற்றமாகும். இந்த நிலையில் தமிழ் மக்களின் மனங்கள் புரியோடி போயுள்ள யுத்த வழிகளை நினைவு கூர்ந்து யுத்தத்தால் மரணித்த தமிழர்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்களும் கலந்து கொண்டு அம்மக்களுக்காக அஞ்சலி செலுத்த அழைத்து நிற்கின்றேன் என்று செல்வம் அடைக்கலநாதன் இங்கே அழைப்பு விடுத்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த நிலைக்குத்தான் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போன்று செல்வம் அடைக்கலநாதன் போன்றவர்களே இம்முறை நினைவு நிகழ்விலே பங்கு கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலைமையில் செல்வம் அடைக்கலநாதன் இப்படியான ஒரு அழைப்பு விடுத்துகிறார். ஏற்கனவே முள்ளிவாய்க்காலுக்கு ஒரு பொது கட்டமைப்பு இருக்கிறது. அவர்கள் இவ்வாறு அழைப்பு விடுத்தால் அது பொருத்தமானதாக இருக்கும். ஆனால் இங்கே செல்வம் அடைக்கலநாதன் போன்றவர்கள் இந்த அழைப்பு விடுக்கிறார்கள். ஆனால் அவர்களாலும் இங்கே நினைவேந்த நிகழ்வுகளை பங்கு கொள்ள முடியாத போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தப்படுகிறது என்பதும் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். இரண்டமடைவில் அரசுக்கு எதிராக நேற்று கவன ஈர்ப்பு போராட்டம் என்ற விடயம் தொடர்பாக பார்க்கலாம். அரசுக்கு எதிராக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டம் நேற்று நண்பகல் 12 மணியளவில் இரண்டமடை சந்தையில் அமைந்துள்ள விவசாய ஆராய்ச்சி நிலையம் முன்பாக இடம்பெற்றது என்றவாறாக அந்த செய்தி அமைகிறது. அவை தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். அவ்வாறான விடயம் என்று இதன்போது போராட்டக்காரர்கள் பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிய பதாதைகளை ஏந்தியிருந்தார்கள். இந்த போராட்டம் இரண்டமடை சந்தையில் அமைந்துள்ள விவசாய ஆராய்ச்சி நிலைய உத்தியோகர்களால் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றும் அந்த செய்தி இங்கே காணப்படுகிறது. அதேவேளை மற்றொரு விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். ஈழநாட்டில் இருந்து தொழிற்சங்க போராட்டம் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஆதரவு என்றவாறான விடயத்தை பார்க்கலாம். ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தை பதவி விலக கோரி இன்று வியாழக்கிழமை நடைபெறுகின்ற நாடு தழுவிய ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இங்கே காணப்படுகிறது. அது தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம் விரிவாக அதனுடைய மேலதிக விடயங்களை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான எம்.ஏ. சுமந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தை பதவி விலக கோரி தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் மக்கள் போராட்டத்துக்கு தமது ஒத்துழைப்பை வழங்கும் முகமாக நாளை அதாவது இன்றைய தினம் 1000க்கும் மேற்பட்ட பல்வேறு துறைசார் தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய ரீதியிலே போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இதற்கு ஆதரவு தெரிவித்தும் அரசுக்கு தொடர்ச்சியான அழுத்தத்தை வழங்கும் முகமாகவும் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கு கொள்ளுமாறு அனைத்து தொழிற்சங்கங்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேண்டி நிற்கின்றது என்றவாறாக இந்த தொழிற்சங்க போராட்டத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருப்பதான விடயத்தையும் இங்கே ஈழநாடு பத்திரிகை எடுத்திருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறார்களே. இவை ஈழநாட்டினுடைய முதன்மை பகுதியில் காணப்பட்ட பிரதானமான விடயங்களாக இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டிக் கொண்டு இன்னும்
பல்வேறுபட்ட விடயங்களும் பத்திரிகைகள் இருக்கின்றன. நாங்கள் சிறியதொரு வர்த்தக விளம்பர இடைவெளி சென்று விட்டு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் இன்றைய பத்திரிகைகளோடு. வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நடந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளோடு தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகள் தொடர்பாக பார்க்கலாம். அரச ஊழியர்களின் சம்பளத்தில் வெட்டா, இதுவரை எவ்வித தீர்மானமும் இல்லையாம் என்று ஆமோடு அந்த விடயத்தை தருகிறது. பார்க்கின்ற போது பார்க்கின்ற போது அரச ஊழியர்களின் சம்பளத்தை குறைப்பது தொடர்பில் இதுவரை எவ்வித தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்று நிதியமைச்சு தெரிவித்திருக்கிறது. எனினும் அரச நிறுவனங்களுக்கான செலவினங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளதாக நிதியமைச்சினுடைய செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று அந்த விடயம் இங்கே இரண்டாவது பக்கம் நோக்கி செல்கிறது. அவை தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த விடயங்கள் விளக்கப்படுகிறது என்று இது தொடர்பான விசேட சுற்றறிக்கை நிதியமைச்சின் செயலாளரினால் அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்கள் மற்றும் அரச நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சுகாதார அமைச்சில் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக சுகாதார ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார். இதற்கு தீர்வு காணும் வகையில் புதிய வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த விடயம். அதாவது சுகாதார அமைச்சிலே பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதிலே பெரிய ஒரு இடர்பாடு ஏற்பட்டிருப்பதாக, இதன் காரணமாக புதியதொரு வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன வெளியிட்டிருப்பதாக அந்த விடயம் இங்கே கூறப்படுகிறது. அதேவேளை நாங்கள் சுகாதாரத்துறை என்று வருகின்ற போதுதான் கூற வேண்டும். இந்த மருத்துவத்துறையை பொறுத்தவரையில் தற்போது இந்த மருந்து தட்டுப்பாடு தொடர்பான விடயத்திலே பாரிய ஒரு சவாலை எதிர்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அண்மையில் கூட தேசிய குருதி, அதாவது இரத்த வங்கி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தது. அங்கே குருதிகளை சேகரித்து வைக்கின்ற பைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதான ஒரு அறிவிப்பு ஒன்றை விடுத்திருந்தார்கள். இவ்வாறு தொடர்ச்சியாக இந்த மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் பல்வேறு சவால்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். இந்த மயக்க மருந்துகள் தொடர்பான மயக்க மருந்துகள் பற்றாக்குறை காரணமாக இந்த சத்திர சிகிச்சைகள் செய்கின்ற போது அவசரமான சத்திர சிகிச்சைகளுக்கு மாத்திரம் முன்னுரிமை கொடுக்கப்படுகின்ற விடயம் தொடர்பாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு மருத்துவத்துறையும் தற்போது ஒரு இக்கட்டான நிலைமையை சந்தித்து வருகிறது. இந்த பொருளாதார நெருக்கடி நிலைமை காரணமாக அவ்வாறுதான் சுகாதார ஊழியர்களுக்கான சம்பளம் வழங்குகின்ற விடயத்திலும் சில சவால்கள் ஏற்பட்டிருப்பதாக சுகாதார ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதன் போதுதான் இந்த விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு வந்திருந்தேன். தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே பார்க்கலாம் வேண்டிய விடயங்களையும். யாழ்ப்பாண பயணம் நல்ல புரிதலை தந்தது, அமெரிக்க தூதுவர் தெரிவிப்பு. நேற்று மாலை கொழும்பு திரும்பினார் என்ற அந்த விடயம் இங்கே காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த காலப்பகுதியில் போரின் தாக்கம், மனித உரிமைகள் தொடர்பான கரிசனைகள் மற்றும் வடக்கின் தற்போதைய பொருளாதார நிலைமைகள் குறித்த அந்தவாறாக அவர் குறிப்பிட்ட கருத்துக்களில் இங்கே இரண்டாவது பக்கம் நோக்கி செல்கிறது. இந்த விடயங்கள் குறித்த ஒரு மிகச் சிறப்பான புரிதலை பெற்றுக் கொண்டதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்திருக்கிறார். கடந்த 24ஆம் தேதி முதல் நேற்று மாலை வரை யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்களுக்கு விஜயம் செய்து பல்வேறு தரப்பினரை சந்தித்து பேசிய ஜூலி சங் ஒரு தூதுவராக தனது பதவிக்காலத்தின் ஆரம்பத்தில் வடக்குக்கு விஜயம் செய்வது தனக்கு இன்றியமையாதது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தின் போது இப்பிரதாந்தியத்தின் வரலாற்றை நான் ஆராய்ந்தேன். மக்களிடம் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அவர்களுக்கு இருக்கும் வாய்ப்புகள் குறித்து நேரடியாக கேட்டறிந்தேன். போரின் தாக்கம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான கரிசனைகள் மற்றும் வடக்கின் தற்போதைய பொருளாதார நிலைமைகள் குறித்த ஒரு மிக சிறப்பான புரிதலை நான் பெற்றுக்கொண்டேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தூதுவர் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த போது தற்போதைய பொருளாதார நெருக்கடியின் போது வடக்கின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக வடக்கு மாகாண ஆளுநர், யாழ்ப்பாண படைத்தலைமை கட்டளை தளபதி ஆகியோரை மரியாதை நிமித்தம் சந்தித்தார். சிவில் சமூகத்துடனும் அவர் தொடர்புகளை மேற்கொண்டார். காணாமல் போனவர்கள் குடும்பங்களை சந்தித்தார். தேசிய நல்லிணக்கம் மற்றும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்காக நீதி மற்றும் பொறுப்புக்குரல் தொடர்பாக தற்போது மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கும் முயற்சிகளின் முக்கியத்துவத்தையும் தூதுவர் அடிக்கோடிட்டு காட்டினார். தமிழ் அரசியல்வாதிகளுடனான ஒரு சந்திப்பில் மனித உரிமைகள் மற்றும் ஆளுகை தொடர்பான சவால்கள் குறித்தும் தூதுவர் கலந்துரையாடினார். இலங்கையில் மத பன்மைத்துவ முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுவதாக தூதுவர் ஷங் மத சமூகங்களின் பிரதிநிதிகளை சந்தித்த போது அவர் சந்தித்தவுடன் அவர்களின் வழிபாட்டு தலங்களுக்கும் சென்றார். வணிக சமூகம் எதிர்கொள்ளும் தற்போதைய சவால்கள், பொருளாதார மீட்சிக்கான முயற்சிகள் பற்றி அறிந்து கொள்வதற்காக அவர்களின் பிரதிநிதிகளுடன் தூதுவர் கலந்துரையாடினார். உள்ளூர் வர்த்தகத்தை அபிவிருத்தி செய்வதற்காக புலம்பெயர்ந்தோர் முதலீடுகளை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளை தூதுவர் குறிப்பிட்டார். அத்துடன் நிலத்தை உள்ளூர் சமூகங்கள் பயன்படுத்துவதை சாத்தியமாக்கும் அமெரிக்க நிதியுதவியுடன் கூடிய ஒரு கண்ணிவடி அகற்றும் செயற்திட்டத்தையும் தூதுவர் பார்வையிட்டார். சமாதானத்தை கட்டியெழுப்பும் புதிய
பட்டப்படிப்பு நிகழ்ச்சி மற்றும் கலாசார பாதுகாப்புக்கான தூதுவர்கள் நிதியத்தின் தொல்பொருள் அருங்காட்சியக ஆய்வகத்துக்கான மானியங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக தூதுவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக போதனாசிரியர்கள் குழாத்தினை நேற்று சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். யாழ்ப்பாண நூலகத்தில் உள்ள அமெரிக்க நிதி உதவியுடன் கூடிய பனையோலை கையெழுத்து பிரதிகளை பாதுகாக்கும் ஒரு செயற்திட்டத்தையும் தூதுவர் பார்வையிட்டார். கொழும்புக்கு திரும்புவதற்கு முன் அனைத்து இலங்கையர்களுக்குமான அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் செழிப்பான ஒரு எதிர்காலத்தை நோக்கிய பாதை தொடர்பான உள்ளூர் இளையோர் தலைவர்களின் கண்ணோட்டத்தை அறிந்து கொள்வதற்காக தூதுவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள அமெரிக்கன் கோனர் சென்று அவர்களையும் இளைஞர்களையும் சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய செயற்பாடுகளையும் அவர் கேட்டிருந்தார். இந்த நிலைக்குத்தான் யாழ்ப்பாண பயணம் தனக்கு நல்லதொரு புரிதலை தந்திருப்பதாக அவர் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு கொழும்பு செல்லுகின்ற போது குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் இங்கே தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை மற்றொரு விடயம் தொடர்பாக இங்கே நாங்கள் பார்க்கலாம். ஜனாதிபதிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தயாரிக்கும் பணியில் சுமந்திரன் என்றவாறாக அந்த விடயம் இங்கே பிரசுரிக்கப்படுகிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தற்போது தயாரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை தயாரித்து பெறும் சுமந்திரன் என்ற அந்த விடயம் இரண்டாவது பக்கம் நோக்கி செல்கிறத பற்றி பார்க்கலாம். சுமந்திரன் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். எனினும் இந்த கலந்துரையாடல்களின் போது இந்த பிரேரணை குறித்து விவாதிக்கப்பட்டதா என்பது தெரியவில்லை. இதேவேளை சுமந்திரன் தயாரித்து வரும் ஜனாதிபதிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தமது கட்சி ஆதரிக்கும் என்று ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு நாடாளுமன்றத்திலே ஒரே ஒரு ஆசனம் மட்டுமே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கவாறாகவும் இந்த ஜனாதிபதிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விடயங்கள் இங்கே கூறப்படுகிறது. இவ்வாறு இருக்கின்ற போது ஜனாதிபதிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக இன்னும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய முடிவு தொடர்பான விடயங்களை இறுதிப்படுத்தவில்லை என்பதும் இங்கே குறிப்பிட வேண்டிய விடயமாக இருக்கிறது. 2 முறை தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நாடாளுமன்ற குழு கூட்டம் இடம்பெற்றது. ஆனாலும் அந்த 2 முறை இடம்பெற்ற நாடாளுமன்ற குழு கூட்டத்திலும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவளிப்பதா இல்லையா போன்ற விடயம் தொடர்பாக அங்கு எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டதாக இருக்கிறது. மற்றொரு விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். வீடியோ கேமுக்கு அடிமையான ஜால் இளைஞன் வீட்டுக்குள் சடலமாக மீட்பு என்ற விடயம் தொடர்பாக பார்க்கலாம். கைத்தொலைபேசியில் தொடர்ச்சியாக வீடியோ கேம் விளையாடி வந்த 22 வயதுடைய இளைஞன் நேற்று வீட்டுக்குள் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் இளவாலையில் பதிவாகி இருக்கிறது. கைத்தொலைபேசியில் தொடர்ச்சியான வீடியோ கேம் விளையாடுவது இளைஞனின் அண்மைக்கால நடவடிக்கையாக இருந்துள்ளது. அதில் மூழ்கி போன அவர் நேற்று காலை அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இளைஞனின் சடலத்தில் காதுகளில் மாட்டிய ஹெட்செட் மற்றும் காற்றட்டை பைகள் அவரது அலைபேசி என காணப்பட்டுள்ளன என்று அந்த விடயம் இங்கே இரண்டாவது பக்கம் நோக்கி செல்கிறத பற்றி பார்க்கலாம். அவை காணப்படுகிறது. சடலம் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டு உடற்கூட்டு பரிசோதனைக்கு பின்னர் இறப்பு விசாரணைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்ட வீடியோ கேமுக்கு அடிமையாக இந்த சம்பவங்கள் காரணமாக இவ்வாறான உயிரிழப்புகள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆகையாலே இந்த வீடியோ கேம் தொடர்பான விடயங்களிலே பெற்றோர்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்களும் இங்கே இந்த இடத்திலே சுட்டிக்காட்டிக் கொண்டு மற்றொரு விடயம் தொடர்பாக பார்க்கலாம். ரம்புக்கடை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் அனைத்து போலீசாரையும் உடன் கைது செய்யுமாறு நீதிபதி உத்தரவு என்ற விடயம் தொடர்பாக பார்க்கலாம். ரம்புக்கடை துப்பாக்கிச் சம்பவம் தொடர்பில் உத்தரவு பிறப்பித்த அனைத்து போலீஸ் அதிகாரிகளையும் உடனடியாக கைது செய்து அவர்களை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துமாறு கேகாலை நீதவான் நீதிமன்றம் போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிட்டிருப்பதான விடயம் இங்கே தினக்குரல் பத்திரிகையில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை உதயன் பத்திரிகை பக்கம் செல்லலாம். உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியில் பிரசுரிக்கப்படுகின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். இவ்வாறான விடயங்கள் தான் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. உதயன் பத்திரிகையிலே ஏடிஎம் தடை வெளிநாடுகளில் உள்ளோர் இக்கட்டில் என்றவாறாக அந்த விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. தன்னியக்க பண பரிவர்த்தனை இயந்திரங்கள் ஊடாக வங்கி அட்டைகளை பயன்படுத்தி என்ற அந்த விடயம் இங்கே 13வது பக்கம் நோக்கி செல்கிறவை தொடர்பாக பார்க்கலாம். என்னென்ன விடயங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது என்று 13வது பக்கத்திலே, அதாவது தன்னியக்க பண பரிவர்த்தனை இயந்திரங்களை பயன்படுத்தி பணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி நிறுத்தப்பட்டுள்ளதால் வெளிநாடுகளில் தங்கியுள்ள இளைஞர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளுக்கு பயணமாகும் இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள், இலங்கையில் உள்ள தங்களின் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பெறும் வசதி இதுவரை செயற்பாட்டில் இருந்தது. நாடு தற்போது பொருளாதார நெருக்கடியை சிக்குள்ள நிலையில் அந்த வசதி எந்தவித முன்னறிவித்தலுமின்றி நிறுத்தப்பட்டுள்ளது என்று தெரிய வருகிறது. வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளுக்காக சென்றுள்ள இளைஞர்கள் தற்போது பணத்தை பெற முடியாது பெரும் இக்கட்டான நிலைமையில் உள்ளார்கள் என்று சுட்டிக்காட்டப்படுவதாக அந்த விடயங்களையும் இங்கே உதயன் பத்திரிகை இணைத்திருப்பதை பார்வையிடக்கூடியதாக இருக்கின்றது நேர்களே. மற்றொரு விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். உதயன் பத்திரிகையில் இருந்தே
படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சிவராமின் 17வது நினைவு தினம் அண்மிக்கும் நிலையில் கொழும்பு ஆர்ப்பாட்ட களத்துக்கு அருகே ஜனாதிபதி செயலகத்தின் முன் ஆர்ப்பாட்டக்காரர்களால் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் ஒளிப்படங்கள் போலீசாரால் நீக்கப்பட்டுள்ளன என்ற விடயம் இங்கே உதயன் பத்திரிகையில் ஒளிப்படுத்தக்கூடிய செய்தியாகவும் காணப்படுகிறது. அதேவேளை நாட்டை வீழ்த்தியவர்கள் விலகிச் செல்ல வேண்டும் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் வெளியிட்டிருப்பதான விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்கலாம். நாட்டின் தற்போதைய நிலைமைக்கு காரணமானவர்கள் பதவி விலகிச் செல்வதே சிறந்தது என்று இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கை தொடர்பான விடயமும் உதயன் பத்திரிகையினுடைய 15வது பக்கத்திலே காணப்படுகிறது. அது தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற போது இன்றைய இந்த போராட்டம் தொடர்பான விடயத்தை அவர் சுட்டிக்காட்டி அந்த விடயம் தொடர்பாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக நாங்கள் இங்கே விரிவாக பார்க்கின்ற போது அதாவது இன்று நடைபெறவுள்ள பணிபுரிவு போராட்டத்துக்கு எதிர்வரும் 6ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள கர்த்தாலுக்கும் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் பூரண ஆதரவை தெரிவித்துள்ளது. நாட்டின் இன்றைய நிலைமைக்கு காரணமானவர்கள் பதவி விலக வேண்டும் என்பதை நாட்டிலுள்ள பெரும்பான்மையான ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கை ஏற்று அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்றும் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேவேளை மக்களின் கோரிக்கை உதாசீனம், சர்வகட்சி அரசு அமைக்க முயற்சி, கட்சி தலைவர்களுக்கு கடிதம் அனுப்பினார் ஜனாதிபதி கோட்டாபய போன்ற விடயங்களும் இன்று உதயன் பத்திரிகைகளை காணப்படுகின்ற பிரதானமான விடயங்களாக இருக்கிறது. இந்த விடயங்களோடு நாங்கள் எங்களுடைய இன்றைய பத்திரிகை நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டிருக்கிற நேரம் நெருங்கி இருக்கிறது. பல்வேறு வட்ட விடயங்கள் தொடர்பாக இன்று பார்வையிடக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இன்று நாடளாவிய ரீதியிலே தொழிற்சங்க போராட்டங்கள் முடக்கப்படுவதன் காரணமாக மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுகிறது என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. இந்த விடயங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். டான் தமிழொலியினுடைய நிகழ்ச்சிகளோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.